முறுக்கு அவல் பொரி ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சிறப்பு சமையல ஒரு அருமையான சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா சட்படா சன்னா, அதாவது புளிப்பு காரம் உள்ள ஒரு டிஷ், காரசாரமான டிஷ் பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. சன்னா, பட்டர், கார்லிக், உப்பு, சில்லி ஃபிளேக்ஸ், டொமேட்டோ கெச்சப், கொத்தமல்லி, சாட் மசாலா, ஹனி. இது எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதுல வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு பட்டர் நம்ம இதில் ஆட் பண்றோம். இந்த கார்லிக் பாருங்க, நான் ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் ரஃப் ஸ்டப் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி சென்னா வந்து நல்லா கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன். வேக வச்சு ஸ்டெயின் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குன்னு நீங்க சென்னா பாயில் பண்ணும் போது அதிகமா தண்ணி வச்சு பாயில் பண்ணோம்னா கரெக்டான அளவு வச்சு தண்ணி பாயில் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டா கூட இருக்கும். அப்படி இருந்தா ஸ்டெயின் பண்ணிக்கலாம். நீங்க அதிகமா வச்சு ஸ்டெயின் பண்ணி அப்ப அந்த டைம்ல அதோட சத்து எல்லாமே வந்து வெளியே வந்துடும். அதனால வந்து கொஞ்சமா வச்சு பாயில் பண்ணுங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்க கார்லிக் வந்து இதில் ஆட் பண்றேன். இப்போ இந்த கார்லிக் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணலாம். இந்த கார்லிக் போட்டிருக்கேன், கொஞ்சம் பட்டரும் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் சோத்தே பண்ணணும். ஹனி வச்சிருக்கேன். ஹனி வந்து நல்லா ஒரு பாட்டில் வந்து ஊற்றி இதில் கொஞ்சம் சுகர் போட்டு இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இது ரொம்ப ஒரு ஈஸியான டிஷ் இது. இந்த சென்னாவில் வந்து முக்கியமாக வந்து எந்த ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கணும். அதுக்கோசம் தான் நிறைய கார்லிக் போட்டு பட்டரில் வந்து நல்லா சோத்தே பண்ணுறோம். சோத்தே பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணோம். இந்த கார்லிக் போடுறதுக்கு முன்னாடி நல்லா சோத்தே பண்ணுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கு பிறகு தான் நம்ம சென்னா அதில் ஆட் பண்ணோம். ஒரு ஃபுட்டை வந்து நம்ம ப்ராப்பராக குக் பண்ணாதான் அதோட ரியல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ரியல் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால சொல்றேன், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்குங்க. அது மாதிரி வீட்டில் வந்து இது மாதிரி சின்ன ஸ்டவ் தான் இருக்கும். அதனால வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்க, கார்லிக் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணுங்க. அதாவது சில்லி ஃபிளேக்ஸ்னா கேட்டீங்கன்னா இந்த காஞ்ச மிளகா இருக்கு பார்த்தீங்களா, லைட்டாக பேனில் வந்து வறுத்துட்டு கொஞ்சம் மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சிருக்கேன். எதுக்கு வந்து நான் காஞ்ச மிளகா முன்னாடியே போடுறேன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் காரம் நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதனால வந்து சில்லி ஃபிளேக்ஸ் வந்து முன்னாடியே போடுறேன். இதோட சென்னா கொஞ்சம் இதில் வாட்டர் ஆட் பண்றேன். இதோட இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து இதில் ஆட் பண்றேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து இந்த மசாலா நல்லா வேகணும். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. ரொம்ப வீட்டில் யாரும் ரிலேஷன் ஏதாவது ஸ்நாக்ஸ் என்ன பண்ணோம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைமில் இது மூக்கடலை மட்டும் இல்லைங்க, பச்சை பட்டாணி இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு டாஸ் பண்ணலாம். அப்படி இல்லை கடலை பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, வீட்டில் கடலை பருப்பு வேக வச்சு ஃப்ரை பண்ணி இது மாதிரி டாஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து சென்னா வந்து ரொம்ப நல்லது. ஏன் கேட்டீங்கன்னா அதில் வந்து இரும்பு சத்து இருக்கு, அதெல்லாம் ப்ரோட்டீன் நிறைய இருக்கு, அயன் சத்து, அதாவது அயன் சத்துல நிறைய இருக்கு. நீங்கள் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து இது மாதிரி சென்னாலாம் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வெறும் சென்னா சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த டைமில் வந்து இது மாதிரி கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ், கொஞ்சம் கார்லிக், கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். பாருங்க, அந்த மசாலா வந்து அந்த சென்னாலாம் நல்லா கோட்டிங் ஆயிருக்கணும். அப்பதான் வந்து அது நல்லா இருக்கும். இப்போ இந்த சென்னா நல்லா கோட்டிங் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா அழகா இந்த பிளேட் மேல வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் இந்த ஹனியை வந்து மேல போடுறேன். கொஞ்சம் சாட் மசாலா போட்ட பிறகு நல்லா டாஸ் பண்ணலாம். இந்த மூக்கடலை வந்து சுண்டல் தான் டாஸ் பண்ணி சாப்பிட்டுருப்போம். அதாவது சுண்டல் தாளிச்சு, அதாவது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சு தான் சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு வந்து சேம் அதே மாதிரி ஸ்டைலில், ஆனால் மெத்தட் வந்து வேற, கொஞ்சம் வேற வேற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நல்லா சூப்பரா வந்துருங்க. சீடமுறுக்கு அவல் பொரி, பஞ்சரப்பெட்டை